ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரஞ்சி. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 8 டே 1ல் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். ஜாக்லின் வந்து தனியாக வந்து படுத்திருக்காங்க இல்லையா? ஏன்னா பெட்ரூமை பிரிக்கும் போது நான் அந்த இடத்துல இல்லை அண்ட் அடுத்து வந்த நான் வந்து சஃபர் ஆகிறேன். அதுவும் பாய்ஸை 1 வீக் நாமினேட்டே பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். அது வந்து நான் உடன்படலை, அதனால நான் தனியாக படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி படுத்திருந்தாங்க இல்லையா? அவங்க கொஞ்சம் சோகமாகவும் இருந்தாங்க. தர்ஷிகா அதை பற்றி பேசுனதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காலையில் விடியும் போது அந்த 8ன்ற நம்பரை காட்டுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் சாங்கோட ஆரம்பிக்குது. எப்போவுமே பிக் பாஸில் முக்கியமான ஸ்பெஷலான தருணம் அப்படின்னா அந்த டான்ஸ் வந்து நம்ம சொல்லலாம் இல்லையா? அதுவும் வந்து கொக்கி குமார் சாங் வந்து ப்ளே பண்ணுறாங்க. எங்கள் ஏரியா உள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மோஸ்ட்லி டான்ஸ் ஆடினாங்கன்னு சொல்லலாம். அண்ட் பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எனர்ஜி பத்தலை, இன்னும் எனர்ஜி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அண்ட் சாங்கும் நல்ல நல்ல சாங்காக எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல வந்து சொல்லிக்கலாம். பிக் பாஸும் அதுக்கேற்ற மாதிரி சாங் போடுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இனி வரும் காலங்களில். அண்ட் டான்ஸ் எல்லாம் முடிஞ்சு பிக் பாஸ்க்கு குட் மார்னிங் எல்லாம் சொல்லிவிட்டு இந்த டே வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த சீசன் பிக் பாஸில் வந்து டே 1 வந்து அடி தூளாக இருந்தது அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பேசுவோம். ஏன்னா அதற்கு அவ்வளோ சம்பவம் நடந்திருக்குங்க. என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 வந்து பார்க்கலாம். அண்ட் முதல்ல வந்து காலையிலே ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த பிக் பாஸ் வீடு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அண்ட் வந்து 24 மணி நேரத்தில் நான் வந்து சேவ் ஆகணும் அப்படின்னா நான் வந்து இந்த வீட்டை எப்படிலாம் பயன்படுத்த போகிறேன் அப்படின்றத நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் அந்த டாஸ்க்கை வந்து கொடுக்குறாங்க. ஸோ 1 by 1 வந்து பேசுகிறாங்க. அவங்க வந்து இந்த வீட்டில் ஏன் இருக்கணும், எதுக்கு இருக்கணும் அண்ட் 24 ஹவர்ஸில் வந்து நான் ஏன் எவிக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத 1 by 1 பேசும்போது நம்மளோட ஜெஃப்ரி வந்து பாடின பாட்டு வேறு லெவலுங்க. அது வந்து ஆல்ரெடி ஸ்டேஜில் பாடி இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்ட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தர்ஷா குப்தா வந்து நான் நிறைய ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதனால் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. போனாலும் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சச்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சொல்கிறது இல்லாமல் வாய் விட்டு மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். கிவ் அப் பண்ணல, பட் சிங்கிள் பெட் இருக்கிறதுனால ஓகே தான் அப்படின்னு சொல்கிறதும், ஜெஃப்ரி பாடின பாட்டு ஸ்பெஷல் அண்ட் முத்துக்குமரன் வந்து அநீதியின் உச்சமாக இருக்குது இந்த 24 ஹவர்ஸில் எவிக்ஷனுங்கிறது. பட் வளர்கிற கலைஞனாக நான் இருக்கிறதுனால நான் போகிறத நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க, அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அண்ட் ரஞ்சித் வந்து சின்ன வயசுலேருந்தே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்லாம் யாருமே இல்லை, ஸோ நான் தனியாகவே வளர்ந்தேன், அதனால் இந்த வீட்டில் எல்லோரும் வந்து பிரதர் சிஸ்டராக வந்து நான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அண்ட் சத்யா வந்து சின்ன இண்டஸ்ட்ரி அண்ட் ரெகுலர் இன்கமில் இருந்தேன், பட் நான் வந்து இதில் ஜெயிச்சு என் பையன்கிட்ட என் ஒய்ஃப் கிட்டலாம் வந்து நான் கொடுக்கணும், என் பையன்கிட்ட வந்து அப்பா நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னது. தீபக் வந்து 25 இயர்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டை 24 ஹவர்ஸில் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். ரவீந்தர் வந்து பன்முக கலைஞர்கள் இங்கே இருக்கீங்க, போட்டி இல்லாமலாம் நான் தோக்க மாட்டேன், உடம்பெல்லாம் ஒரு ரீசனாக சொல்கிறதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தது பல டிஸ்கஷன் போகுது அண்ட் பாய்ஸையும் கேர்ள்ஸையும் வந்து சில ரூல்ஸ் எல்லாம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரூல்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, அதாவது பேசுகிறதுக்கு வந்து பாய்ஸ்லேருந்து ஒரு ஆளும் கேர்ள்ஸ்லேருந்து ஒரு ஆளும் வந்து கன்ஃபெஷன் ரூமில் வரணும், வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்மளோட கன்ஃபெஷன் ரூமுக்கு போகிறது பாய்ஸ்லேருந்து நம்மளோட முத்துக்குமரனும் கேர்ள்ஸ்லேருந்து சச்சனாவும் போகிறாங்க. அதில் பாய்ஸ் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் ரூமில் எதனா வந்து திங்ஸ் எடுக்கணும் போகணும் அப்படின்னா பெர்மிஷன் கேட்கணும் அண்ட் டாஸ்க் வந்து செய்யணும் அண்ட் டீ காஃபி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் நைட்டு சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அண்ட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், கிச்சனுக்கு அண்டு வெசல் வாஷிங் க்ளீனிங் எதுவாக இருந்தாலும் இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்களாம் யார் பண்ணணும், அதாவது கேர்ள்ஸ் டீம்லேருந்து யார் பண்ணணும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேட்மேன் தான் வந்து வாட்டருக்கு இன்சார்ஜு. ஸோ வாட்டர் வந்து யாருக்குன்னா வேணும், தண்ணி யாருக்குன்னா வேணும்னா பெர்மிஷன் வந்து கேட்காம எடுக்க முடியாது. அண்ட் இதெல்லாம் வந்து ஆண்கள் சார்பாக நம்மளோட முத்துக்குமரன் வந்து சொல்கிறாங்க. கேர்ள்ஸ் சார்பாக வந்து நம்மளோட சச்னா பேசுகிறாங்க. அவங்க என்னென்னா, கன்ஃபெஷன் ரூமுக்கு யாருன்னா போகணுன்னா அந்த முன்னாடி ஒரு ரூல்ஸ் போட்டாங்க இல்லையா, பாய்ஸை யாருமே நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த ரூல்ஸை வந்து இவங்க கைவிட்டுறணும், வாபஸ் வாங்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிக் பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டேன்னா இது அப்ளிகபிள் கிடையாது அண்ட் கன்ஃபெஷன் ரூமுக்கு அவங்களாம் வந்தாங்கன்னா வேணால் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து வேறு வழியில் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு சச்சின் அங்கேருந்து வராங்க. அது மட்டும் இல்லாமல்
லிவிங் ரூம்லேருந்து வெளியே போகணுன்னாலும் சரி, அண்ட் ஃபுட்டெல்லாம் வந்து கரெக்டாக வரணும், எந்த திங்ஸையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. எங்கள் ரூமுக்கு யாருன்னா வராங்க அப்படின்னா கண்டிப்பாக பெர்மிஷன் கேட்டு தான் வரணும். ரூல்ஸை பிரேக் பண்ணால் பனிஷ்மெண்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதற்கு அடுத்தது 24 ஹவர்ஸோட நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 24 மணி நேரத்தில் ஒரு ஆள் கண்டிப்பாக எவிக்ட் ஆகணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அர்ணவ் வந்து அன்ஷிதாவை சொல்கிறாங்க, ஆனந்தி வந்து ரவீந்தரை சொல்கிறாங்க, விஷால் வந்து ஜாக்லினை, ஜெஃப்ரி வந்து சச்னாவை, தர்ஷா குப்தா வந்து சத்யாவை சொல்கிறாங்க, ரவீந்தர் வந்து சச்னாவை சொல்கிறாங்க, அருண் வந்து ரவீந்தரை சொல்கிறதா இருக்கட்டும், அண்ட் சத்யா வந்து முத்துவை சொல்கிறதா இருக்கட்டும், தர்ஷிகா வந்து ரவீந்தரை சொல்கிறது, சௌந்தர்யா வந்து அர்ணவை சொல்கிறாங்க. அதுவும் என்னென்னா அர்ணவ் வந்து அன்ஷிதாவை நாமினேட் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேக்காக இருக்குது, ஸோ அதனால் நான் அர்ணவை வந்து சொல்கிறேன் அப்படின்னது. அண்ட் தீபக் வந்து சச்னாவை சொன்னதை பார்த்தோம், அண்ட் அன்ஷிதா வந்து சச்னாவை சொன்னதை பார்த்தோம். முத்துக்குமரன் வந்து ஜாக்லினையும், அண்ட் பவித்ரா வந்து அர்ணவையும், சுனிதா வந்து அர்ணவையும் சொல்கிறாங்க, ஜாக்லின் வந்து சச்னாவை சொல்கிறாங்க, சச்னா வந்து ஜாக்லினை சொல்கிறாங்க, ரஞ்சித் வந்து சச்னாவை சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மெயினாக வந்து என்னென்னா, சச்னா வந்து காலையில் ஒரு டாஸ்க் வச்சாங்க இல்லையா, அந்த டைமில் எல்லாரும் வந்து வெளியில் போகலை அப்படின்னா நான் போகிறதுக்கு ரெடி கேர்ள்ஸ் சார்பா அப்படின்னு சொன்னது வந்து ஒரு பெரிய தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் இல்லையா, அந்த ஒரு காரணத்தை வச்சு எல்லாரும் குத்துன்னு குத்திட்டாங்க அந்த பொண்ணை. அண்ட் ஒரு வகையில் பார்க்கும்போது இது வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து 24 ஹவர்ஸில் வெளியே அனுப்புனது எனக்கு அன்ஃபேராக பட்டுச்சு. ஏன்னா அவங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, பல கனவுகளோடு வந்திருப்பாங்க, அண்ட் வந்து நான் ஃப்யூச்சரில் இப்படிலாம் இருப்பேன், அண்ட் இந்த இடத்துல வந்து நான் கப்பை வின் பண்ணுவேன், பல லட்சங்களை வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல கனவுகள் கற்பனைகளோடு வந்தவங்களை 24 மணி நேரத்தில் அனுப்புனது எனக்கு ஃபேராக படலை. பட் சச்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட அன்போடு தான் நான் இதை சொன்னேன், பட் இது வந்து தவறாக போயிடுச்சு, பட் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ரொம்ப 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 வார்த்தையை உபயோகிப்பது முக்கியம் இந்த பிக் பாஸ் வீட்டில். ஏன்னா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே ஒருத்தர் இருந்தால் கூட ஏதோ ஒரு இடத்துல சின்னோண்டு தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை க்ளீன் பண்ணும்போது சின்னோண்டு தூசியை பார்த்தாலோ அதை கூட குறை சொல்லி நாமினேட் பண்ணுறது தான் நடக்கும் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே நடந்துச்சுன்னு சொல்லலாம். பட் பிக் பாஸ் வந்து எந்த பாரபட்சமும் இல்லாமல் பாவமும் பார்க்காம சச்னா நீங்கள் வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னாலும் அந்த பொண்ணு வந்து அழுததை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த கண்டஸ்டண்ட்டை வந்து கையில் ஒரு கோப்பை கொடுத்துருந்தாங்களே, அதை வந்து உடைக்க வச்சது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த 8ன்னு சொல்லிட்டு கல்லில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதை வந்து உடைச்சிட்டு போகும்போது மனசே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் வந்து இவங்க திடீர்னு வைல்ட் கார்டில் வரலாம், வராமலும் போகலாம். இப்போ வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல. ஸோ ஃப்யூச்சரில் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இவங்க வந்து அழுதுட்டு போனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் நாமினேட் பண்ண ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நானும் அதிக ஓட்டு எடுத்திருந்தேன், இப்போ நான் சச்னாவை ஓட் பண்ணல அப்படின்னா நான் வெளியில் போயிருப்பேன், ஸோ என்ன சேவ் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் வந்து நம்மளோட ஜாக்லினை வந்து ஓட் பண்ணாங்க இல்லையா, அது என்ன காரணம் அப்படின்னா, நைட்டெல்லாம் வந்து ரூம்குள்ளே போக மாட்டேன், வெளியில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன ஜாக்லின் காலையில் போனது வந்து கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து நம்ம ஜாக்லினுக்கு வந்து வருத்தத்தை கொடுத்துருக்கு. அதை பற்றி பேசுகிறாங்க. அண்ட் ஒரு பக்கம் வந்து சச்னா போனதை வச்சு அர்ணவ் வந்து அழுது ஃபீல் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு தடவை கூட அர்ணவோ சச்னாவோ பேசினதை நம்ம பார்க்கல. பட் அர்ணவோட கண்ணீர் சச்னாவுக்காக விட்டதை வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கு வந்து நம்ம அன்ஷிதா வந்து ஆறுதல் சொல்கிறதும் இதெல்லாம் வந்து சகஜம்தான், போட்டியில் வந்து ஒருத்தர் எவிக்ட் ஆகுதானே செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஒரு டாஸ்க் வருது, மியூசிக்கல் சேர் மாதிரிங்க. அது வந்து பயங்கரமான ஒரு டாஸ்க்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு டே பார்க்கும்போது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்தது, பட் ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு டே இப்படி ஒரு டாஸ்க்கெல்லாம் வந்து நம்ம பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் வைக்க மாட்டாங்களே, வைக்கிறாங்கன்னும் போது அப்போ ஃப்யூச்சரில் உள்ள டாஸ்க்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக. பட் பார்ப்போம், பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த டாஸ்க் மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள ஒரு கண்டஸ்டன்ட்கிட்டையும் ஒரு ஸ்பெஷல் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் எல்லாருமே ஒரு மாதிரி ஃபயரோட விளையாடுறாங்க. அண்ட் குரூப்பிசமோ அந்த மாதிரி எதுவும் இல்லை, பெருசாக பேக்டாக் இல்லை. எல்லோரும் வந்து ஜெயிக்கிறதுக்கும் இந்த கேமை பற்றின புரிதலை மற்றவங்கக்கிட்ட பேசுகிறது மட்டும்தான் போயிட்டுருக்கு. பட் சீரியஸ் டிஸ்கஷனாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு டூ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த சீசன்லையும் இல்லாத அளவுக்கு பிக் பாஸ் கேமை பற்றி நல்லா பேசுகிறாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஓடி போகணும். அதாவது இங்கே 8 பேர் இருக்காங்க, அங்கே 8 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், ஒரு சேர் குறைவாக இருக்கும். ஸோ ஓடி போயிட்டு உட்காரும்போது ஒருத்தர் மிஸ் ஆவாங்க இல்லையா, அவங்க வந்து அவுட்டு. ஸோ இந்த மாதிரி போகுது.
தோத்தவங்க வந்து நடுவில் இருந்து தடுக்கலாம், பாய்ஸை தடுக்கிறது கேர்ள்ஸை தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நடுவில் வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் மீறி பலருக்கு அடியெலாம் படுது. ரவீந்திரா இருக்கட்டும் அண்ட் நம்ம சௌந்தர்யாவாக இருக்கட்டும் அன்ஷிதாவாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு அடிபடுறதை நம்ம பார்த்தோம். இதில் வந்து சூப்பராக வந்து விளையாண்டாங்க. ஆனால் ஒரு பக்கம் வந்து இந்த சைடில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது சைடு வழியாக வந்து அந்த கோட்டெல்லாம் தாண்டி போனது வந்து அன்ஃபேராக பட்டுது. அண்ட் நடுவில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கவங்க வந்து கையை காலாசிச்சு தான் தடுக்கணும். பட் அதுக்கு ஜாக்லின் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னது கொஞ்சம் அன்ஃபேராக பட்டுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சென்டரில் ஓடினவங்க வந்து இதுக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் தடுக்கிறவங்க அங்கே தான் இருந்தாங்கன்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அது மறந்துட்டாங்க சொல்கிறதுக்கு, இதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் சேர் மாதிரி ஒரு கேம் நடந்தது இல்லையா, அது கேப்டன்ஷிப் டாஸ்க்காக தான். கடைசியில் இருந்தது தீபக் அண்ட் தர்ஷிகா வந்து ஜெயிச்சிடுறாங்க. அது அன்ஃபேர் சொல்லிட்டு பாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சொன்னாலும் அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ தர்ஷிகா இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு கேப்டனாக மாறுறாங்க. நெக்ஸ்ட்டு நாமினேஷன் பார்க்கலாம். அதாவது இந்த வாரத்தோட நாமினேஷன் யாரை நாமினேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா வந்து ஜாக்கையும் ரஞ்சித்தையும் நாமினேட் பண்ணுறாங்க. அண்ட் தீபக் வந்து ஜாக்லின் அண்ட் அன்ஷிதாவை நாமினேட் பண்ணுறாங்க. சௌந்தர்யா வந்து அர்ணவையும் அருணையும் நாமினேட் பண்ணுறாங்க. முத்துக்குமரன் வந்து அருணையும் ரஞ்சித்தையும் நாமினேட் பண்ணுறாங்க. ஆனந்தி வந்து தீபக் அண்ட் அருணை நாமினேட் பண்ணுறது. சத்யா வந்து ரவி அண்ட் முத்துக்குமரனை நாமினேட் பண்ணுறாங்க. ஜாக்லின் வந்து விஜய் விஷால் அண்ட் சுனிதாவை நாமினேட் பண்ணுறதை பார்த்தோம். ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யாவையும் ரவியையும் வந்து பண்ணுறாங்க. அண்ட் தர்ஷா குப்தா வந்து சௌந்தர்யாவையும் அர்ணவையும் பண்ணுறாங்க. அண்ட் அருண் வந்து நம்மளோட ரவீந்தர் அண்ட் சௌந்தர்யாவை பண்ணுறதை நம்ம பார்த்தோம். அண்ட் அன்ஷிதா வந்து சௌந்தர்யாவையும் ரவீந்தரையும் நாமினேட் பண்ணுறாங்க. ரவீந்தர் வந்து அன்ஷிதா அண்ட் ஜெஃப்ரியை நாமினேட் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். அண்ட் பவித்ரா வந்து ரஞ்சித் அண்ட் ஜாக்லினையும், விஜய் விஷால் வந்து ஜாக்லின் அண்ட் நம்மளோட முத்துக்குமரனையும், சுனிதா வந்து ரஞ்சித்தையும் ஜாக்லினையும், அர்ணவ் வந்து ரவீந்தர் அண்ட் தீபக்கை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. ரஞ்சித் வந்து ரவீந்தர் அண்ட் முத்துக்குமரனை நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நாமினேஷன் ப்ராசஸ் வந்து எனக்கு ஃபேராக தான் பட்டுச்சு. ஏன்னா வந்து ஒரு நாளில் அவங்களுக்கு என்ன புரியுதோ அதை வச்சு தான் நாமினேட் பண்ண முடியும். சில ரீசன்ஸ் எல்லாம் வந்து கேட்க முடியல அவங்க சொல்கிறது நாமினேஷனுக்காக. பட் சில ரீசன்ஸ் வந்து ஃபேர் இனஃப் சொல்லலாம். அண்ட் நான் ஒரு பக்கம் பயந்துகிட்டே இருந்தேன், பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை நாமினேட் பண்ணணும், கேர்ள்ஸ் வந்து பாய்ஸை நாமினேட் பண்ணுமோன்னு சொல்லிட்டு. பட் அது இல்லாமல் யாருனாலும் யாரை வேணுமோ நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து நேற்றுக்கே ஒரு விக்கெட் காலி இல்லையா சச்சினா, அதனால் வந்து இது வந்து ஃபேராக பட்டுது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாமினேஷனில் யாருக்கு என்னென்ன தாட்ஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேரில் நல்லா சிரித்து பேசிட்டு பின்னாடி வந்து நாமினேட் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டை வந்து ஓட் பண்ணாதீங்க, நாமினேட் பண்ணாதீங்க, அவங்களாம் வந்து இருந்தால் தான் வந்து கேம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னலாம் சொல்லிவிட்டு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணுறதே நம்ம பார்த்தோம். அண்ட் ரவீந்தர் வந்து ஹெல்த் இஷ்யூவை சொல்லக்கூடாது, ஃபேட்டாக இருக்கிறத சொல்லக்கூடாதுன்னா கிட்டத்தட்ட மறைமுகமாக அதை சொல்லி நாமினேட் பண்ணதையும் பார்த்தோம். இந்த மாதிரி சில பல காரணங்கள் இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஃபைனலாக வந்து 6 பேரை வந்து நம்ம பிக் பாஸ் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து எவிக்ட் ஆக போகிறாங்கன்ட்டு. அது யாருன்னா ஜாக்லின், ரவீந்தர், அருண், முத்துக்குமார், சௌந்தர்யா அண்ட் ரஞ்சித். ஸோ இவ்வளோ தாங்க நடந்தது. இது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துன்னு சொல்லலாம். Day 2 வீடியோ உங்களுக்காக சீக்கிரமே நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் உங்களை நாளைக்கு எபிசோடில் சந்திக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். Until then, it's me Ranji signing off. Take care and bye.